வணக்கம் தோழர், மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா தூரத் அல் பஹ்ரைன், கத்தாரோட பார்ட்ரு. ஒரே ரோடு இங்கே அல்பா ரவுண்ட் அவுட்லேருந்து ஆரம்பித்து ஒரு நைட்டு ஓட்டம் அது. அந்த நைட் ஓட்டத்தை முடிச்சுட்டு இந்த கத்தாரோட பார்டர்கிட்ட பஹ்ரைன் தூரத் அல் பஹ்ரைனில் நிற்கிறேன். அங்கிட்டு பார்த்திங்கன்னா லைட்டு தெரியுது, பார்த்திங்கன்னா அதெல்லாம் கத்தாரோட லைட்டு, அந்த சைடு தெரியுறதெல்லாம். அந்த எண்டில் தான் நிற்கிறேன். அப்போனா இந்த ஓட்டம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் நினச்சி ஓடினது பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஓடியாந்தேன். பட் என்னால் முடியலை. 30 நிப்பாட்டிக்கிட்டேன், 34 கிலோமீட்டர் நிப்பாட்டிக்கிட்டேன். அது ஏங்கிறது காலையில் சொல்கிறேன். வண்டி கரெக்டாக அல்பாக்கிட்ட வந்துருச்சு. இதுதான் அல்பாவோட பிளான்ட்டு. பஹ்ரைன்லேருந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிளான்ட்டுங்க, அலுமினியம் பிளான்ட் இது. அல்பான்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே என்னோட ஓட்டம் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி நான் வந்து அல்பாக்கிட்ட வந்திருக்கேன். அல்பா ரவுண்டா போட்டுக்கிட்ட என்ன பார்க்குறது அல்பா ரன்னிங் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் பண்ண போகிறேன்னு இல்லை, போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் நான் முடிக்கிறேங்கிற பார்ப்போம். ஸ்ட்ரைட்டு ஒரு 30 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு 30 கிலோமீட்ரு திருப்பி நல்லா எவ்வளோ வர முடியும்னு பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திருப்பி ஓடுறேன். இப்போ நான் ஓடிட்டு இடையில ஓடினேன், பட் வந்து ஃபுல்லாக போன வருஷம் மாதிரி ஓடலை. அதனால் பாடியை வந்து மைண்டை வந்து திருப்பி டியூன் பண்ணுறேன், உடம்பை டியூன் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ரன்னிங்கு சரியா நான் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கவலையை நான் போடுறேன். ஓகே, இந்த ரூட்டு தான் அது நான் போகிற ரூட்டு இதான் போகிறேன். இப்போ நான் ஒரு ரன்னிங் பண்ண போகிறேன். என்னோடய செருப்பு இந்த செருப்பு தான் நான் போட்டுட்டு ஓடுறேன். வெளியில் நல்ல குளிருங்க. ஸ்ட்ரெச்சிங்கு பண்ணணும். அதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இருந்தாலுமே வண்டியில் வந்தது கொஞ்சம் பிடிப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன். என்னோடய பேக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ திங்ஸ் வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சி போனது ஒரு 60 கிலோமீட்டர் ஓடுவோம், திருப்பி வந்துடலான்ட்டு. ஆனால் அங்கே போயிட்டு என்னால் முடியலை. என்னென்னா அந்த வெயிட்டு தான் அதை எங்களால் சாய்ச்சிருச்சு. இருந்தாலும் என்னோடய ஒரு டார்கெட் வந்து ஆஃப் டார்கெட்டை முடிச்சிருக்கேன். ஒரு அல்ட்ரா பண்ணணும்னு இருந்தேன், அந்த அல்ட்ரா பண்ண முடியலை. இங்கேருந்து நான் வந்து போன திருப்பு கொஞ்சம் கிட்டேருந்து ஆரம்பித்தேன், இப்போ வந்து இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னோடய பேஸு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு 6-7 போனேன். ஏன்னா நான் வந்து திருப்பி வரணும், போயிட்டு திருப்பி இந்த இடத்துல திருப்பி வந்து நிற்கணும் தான் என்னோட ஒரு ஆசை. 2வது தடவையும் ஃபெயில். இதில் ஃபஸ்ட்டு தடவை போயிட்டு அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், திருப்பி அங்கேயே போய் நின்றுட்டு போயிட்டேன். இப்போ திருப்பி 2வது திருப்பு போனேன், அதே இடத்துல தான் நின்றுட்டேன். திருப்பி எனக்கு வரணும்னு நான் நினச்சேன், முடியலைனால. அதனால் இந்த கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஃபுட்டு தண்ணி பாட்டிலு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ இருக்கும். அந்த தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து ஃபுட்டு, ஆரஞ்சு, சத்துருண்டை மாவு எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. திருப்பி கொஞ்சம் வரும்போது ஆட்களுக்கு ஆயிரும் அப்படின்ட்டு டஸ்ட் அடிக்கும். மூவிங் ஸ்டாண்ட்லாம் இந்த போகும்போது காணொலியில் இருக்கும். இந்த காணொலியை பார்த்தாலே தெரியும். நல்ல சரியான குளிருங்க. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல அதுலேயில் வந்து 14 டிகிரி இருக்குன்னா, இங்கே வந்து 10 டிகிரியில் இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து ஃபுல்லு பேண்ட்லாம் போடலை, ஜஸ்ட்டு ட்ரௌசரு, சாக்ஸு, அப்புறம் ட்ரௌசரு சாக்ஸும் என்னோடய சேண்டல் தான். அதனால் குளிர், பயங்கரமான குளிர். ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரோடு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வண்டி போயிட்டு இருந்துச்சு சரப்புறன்ட்டு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ், பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து 5 பிரிட்ஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து கடக்க போகிறேன். ஊரே தூங்குது, ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம மொத்தம் 5 பிரிட்ஜ் இருக்குதுங்க. இந்த 5வது பிரிட்ஜை தாண்டியுமே நீங்கள் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும். தூரத் அல் பஹ்ரைன் ரீச் பண்ணுறதுக்கு 7-8 கிலோமீட்டருக்கு ரன்னிங் பண்ணணும். என்னோட ஒரு டார்கெட் என்னன்னா, போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. 60 கிலோமீட்டரை டச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது முடியலை. ஏன்னா முடியலைன்னா இதுதான் ஒன்று, ப்ராக்டிஸ், நல்லா ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு போகிற உணவு வந்து கரெக்டான உணவாக வச்சுருக்கணும். நம்மளோட வெயிட் மாதிரி நம்ம எடுத்து ஒன்று தானே போகிறேன், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி 4 இருக்குது திங்ஸ் எடுத்து போகிறோம்ல, 4 தொடரும்போது கூடாது. 35 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். 35 கிலோமீட்டர் ஆகும். ரொம்ப லைட்டாக ஸ்லோவாக தான் பேச எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்பீட்லாம் யாராவது ஃப்ரீயாக இருக்கும். நல்ல குளிர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாயிரும். அதனால் இந்த அல்ட்ரா ரன்னிங் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் தாண்ட போகிறேன்.
பிரிட்ஜ் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பேச குறைச்சி நம்மளோட பேக்கை குறைச்சி ஓடுறோமோ அவளுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும், நம்ம வந்து திருப்பி வந்து சக்ஸஸாக பண்ண முடியும். எடுத்தோன்னே விறுவிறுன்னு நம்ம மராத்தான் பண்ணுற மாதிரி ஆஃப் மராத்தான் பண்ணுற மாதிரி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் பண்ணோம்னா போகிற இடத்துல நாக்கு தொங்கிடும். இந்த நைட்டு ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசை வந்து அமைதிப்படுத்துங்க. நான் வந்து பாட்டு கேட்டுட்டு தான் போனேன். நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வந்து ஒரு துண்டு நான் என்ன போட்டிருப்பேன், ஒரு ஹெட்லைட்டு, 2 வாட்டர் பாட்டிலு, என்னோடய சின்ன ஒரு பேக்கு, அதில் கொஞ்சம் பழங்கள், அப்புறம் வந்து கடல மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, மாவு உருண்டை, இதெல்லாம் பேக்கில் இருக்குது. நான் வச்சுருக்கேன். அது அந்த பேக்கில் இருக்குது. ஏன்னா இன்கேஸ் நம்மளால் திருப்பி வர முடியல அப்படின்னா நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்காண்டியாச்சும் ஃபுட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். பட் என்னால் நான் போய்ட்டு கரெக்டாக தூரத்தில் பண்ணல, போய்ட்டு என் மைண்டு சொல்லிடுச்சு, இங்கே நின்றுக்க ராஜா, அதுக்கு இவ்வளோ நாள் நடக்க முடியாது, ஓட முடியாது. எனக்கு குளூர்னா இங்கோட்டு குளூர்னால அப்படியே பாட்டு ஃப்ரோசன் மாதிரி ஆகிப்போச்சு, கால் கையெல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டாக தூரத்தில் ரீச் ஆகும்போது அப்புறம் வண்டியை கூப்பிட்டு வண்டியில் ஏறி வந்துட்டு இருந்தேன். மாதிரி இந்த ரோட்டில் வந்து பிள்ளைகள் இல்லைங்க போகும்போது யாருமே யாரும் ஒரு காக்கா குதி கூட இல்லை. ரோடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஓடுறதுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு துணைக்கு இறச்சி ஒருத்தர் ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம நேரங்கட்ட நேரத்தில் ஓடுறோம், அதனால் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. யாராச்சும் வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தானே யாரையும் கூப்பிடலாம் இல்லை. மசார் இங்கிட்ட போனீங்கன்னா மசார் போகலான்னு போட்டிருக்கு. எந்த இடம் தெரியல. ஓகே, இப்படி போனீங்கன்னா மதீனத் கலீஃபா, இந்த இப்படி போனீங்கன்னா ஓகே. நேராக போகிறேண்ணா தூரத்தல் பாருன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பீச் தான் நான் முடிஞ்சிருக்கு, ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கலாம் டைப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஒரு தூங்கிடாது நீ ஒரு தொடர் கதை இந்தினம் தூங்கும் நேரம் தூங்கிடாது தொடர் கதை. ஜவு ஜங்ஷன், இது பேர், இந்த ஊர் பேர் ஜவு ஜங்ஷனா? வேற இல்லை, புதுசாக அவருக்கு ஊர்லாம். இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இன்னெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்படியே நேராக படம் கத்தாருங்க, நேராக படம் கத்தாரு. நேராக போனால் கத்தார், இந்த ரோட்டில் நேராக போனால் கத்தார். ஆனால் இப்போ போக முடியாது. நம்பர் 2ங்க ஜவு ஜங்ஷன். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் மினிமம் 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 3 பிரிட்ஜை கடக்கணும். 2வது வந்து வெற்றிகரமாக மதன் சின்னத்தம்பி தேவர் கடந்து கொண்டு இருக்கிறார். இதாங்க நான் போட்டு ஓடுறது. ஸோ செகண்ட் பிரிட்ஜ். ஓகே, சேக்கி சார் யார் பேஸு ரீச் ஆகிட்டோம். 3வது பாலம் அது தாண்ட போகிறோம். 3வது பாலத்துக்கு வந்துவிட்டேன். சேட்டை சாச்சிருச்சுங்க. எனக்கு என் தோணை என் முனி வரான்டா பின்னாடி. என் முனி பின்னாடி வரான். என் முனியை பின்னாடி வரான்.
இன்னும் 2 பாலம் இருக்கா முனி, அது வரைக்கும் எனக்கு தாக்கு போட்டுடா, அப்புறம் அப்படியே வந்துடுவோம்டா. சான்ஸ் இந்த இடத்துல வந்து எப்படின்னா மண் அடிச்சுக்கிட்டே இருக்கும். காலை வந்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல்லாக மூவிங் சான்ஸ் தான். பாலைவனத்து மண். 3வது பாலத்தை வந்துட்டாங்க. ஓகே, பாலம் இருக்கியா? 3வது பாலத்துக்கிட்ட வந்து நெருங்கிட்டேன்யா. 3வது பாலத்தை நெருங்கிட்டேன்யா. இன்னும் 2 பாலம் இருக்கியா? தெய்வமே, வழியெல்லாம் என்னோட வச்சுக்கடா. என்னதில் முனியா சொன்னோன்னே உடம்பு லேசாகிடுச்சு. ஓகே, 3வது பாலங்க தெரியுதா? 3வது பாலத்தை தாண்டிட்டேன். 3வது பாலத்தை தாண்டிட்டேன். கடவுளை, இன்னும் 2 பாலம் கடவுளை, அதை தாண்டி திருப்பி நான் வரணும் கடவுளை. எனக்கு அந்த சத்தை கொடுத்துட தெய்வமே, அது போதும்டா. லைட் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துக்கிட்டலாம் பயங்கரமான குளிர் சேட்டை சாஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வெயிட்டு, பேக்கோட வெயிட் இருக்குல்ல, அது அதிகமான வெயிட்டு. ஏன்னா நம்ம ஓட 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 நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும்போது அந்த வெயிட்டானது அப்படியே தான் இருந்து பேக்கில் இருந்துட்டு இருக்குல்ல. அப்புறம் நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு தான் பார்த்தேன். இருந்தாலும் அவ்வளோ டயர்டாகிடுச்சு. காட்டுமே வந்து நல்ல ஒரு மாதிரியான காற்று அது. அப்புறம் லைட்டு போட்டிருந்தாங்க. அந்த லைட்டு சான்ஸே இல்லைங்க. நம்ம ஊரில் திருவிழாவுக்குலாம் போடுவோம் லைட்டு போடுவோம், அந்த மாதிரி ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு இந்த லைட்டு இருக்குது. ஆமாம், இங்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஓட்டம் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க ரன்னிங் பண்ணும் போதையும். ரன்னிங் போயிட்டு மற்ற நாள் அந்த வலி இருக்குல்ல, இந்த ஓடிட்டு வந்து படுத்து எழுந்திருக்கிற வலி, ஒரு 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 அருமையான ஒரு வலி. ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு போதம் மாதிரி அந்த ஓட்டம். கூட சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும், ஒரு 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் நார்மலாக இருக்குது இந்த செருப்பானது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடுது அந்த செருப்பு. தர்மர சேனல் இருக்குல்ல, ஏன்னா இதில் கீழே நான் எதுவுமே சின்ன ஒரு சீட்டு தான். தர்மர சேனல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். தாறுமாறில் இது வந்து ரன்னிங்காக நான் சத்தியமாக தயாரித்தது, எனக்காண்டி நான் தயாரித்தது. ஓடிட்டு இருந்த பாட்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓடும் போது நம்மளுக்கு ரொம்ப ரஃப் ஆயிடுது. கல் மாதிரி கல் டைப்பில் வந்துடுது. காலில் பார்த்தீங்கன்னா அது அந்த லெதரோ அந்த ரப்பரும் சேர்ந்துக்கிட்டு அது ரொம்ப ஒரு ரஃப் ஆகிடுது. நம்ம காலோட சூட்டுக்கும் அந்த லெதர் சூட்டுக்குமே வந்து நம்ம தப்பெல்லாம் அடிக்கும்போது பார்த்தா நம்ம நெருப்பில் நம்ம வாட்டுவாங்க. அப்போ வாட்டும் போது லெதர் வந்து சூடு எரிஞ்சு நல்லா விறப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம செருப்பு ஓடும்போது அந்த ரோட்டில் பட்டு நமக்கு உடம்புல இருக்க சூடு பட்டு அது வந்து ரொம்ப ஒரு டஃப் ஆகிடுது. அந்த வலியுமே காலில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. காலையை பாருங்க, 120 மீட்டர், சாரி 110 மீட்டர் இருக்கு. 4th பிரிட்ஜு, 4வது பாலம், அல்குரன் ஜங்ஷன். சேட்டை சாஞ்சிருச்சுங்க. கரெக்டாக சொல்கிறேன், ஒரு பாலத்துக்கு எத்தனை கேப் இருக்குன்ட்டு. சரியான குளிர் வெளியில், காலம் எப்படி இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு பாலம் இருக்குது தாண்டறதுக்கு. 5வது பிரிட்ஜ் மக்களே, 5வது பிரிட்ஜு. இந்த 5வது பிரிட்ஜை தாண்டி திருப்பி ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே போகணும். பிரிட்ஜ். ஆமாம், வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாருமே இல்லை, ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு அந்த இடத்துக்கிட்ட நிற்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கு. பக்கத்தில் கத்தார். ஆமாம், பக்கத்தில் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் கத்தாருக்கு ரூட் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் கத்தார் பக்கத்தில் வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே ஒரு அமைதின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதி. ஒரு ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சுங்க அந்த ஓட்டத்தை முடிச்சுட்டேன். பைரனில் யாரும் இருந்தீங்க, வாங்க ரன்னிங் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா என்னோட ஜாயின் பண்ணலாம். நீங்கள் நான் ரொம்ப ரன் பண்ணலாம். சரியா? நன்றி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
அவ்வளோ சூப்பர் இருக்குது அந்த அப்படியே அந்த கரெக்டாக அங்கே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 12-11 டிகிரி 10 டிகிரி செல்சியஸில் கோல்டு அப்படியே ரப்பர் அப்படியே நம்ம அப்படியே உடம்பு பிடிச்ச மாதிரி போச்சு, டஃப் ஆகி போச்சு, உடம்புலாம் அப்படியே கல் மாதிரி ஆகி போச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.